ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறைப்படி எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் உப்பு, காரம், புளிப்புன்னு 3 சுவையும் சேர்ந்துருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. அதோட சுவையும் கொஞ்சம் கூட மாறாது. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய் செய்ய நான் இன்றைக்கி இந்த சைஸில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் நல்லா பழுத்த பழமாக 30 பழம் எடுத்துருக்கிறேன். இது வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 கிலோ அளவுக்கு இருக்குங்க. இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா துணி வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழத்தை 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 30 பழத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா பழமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனான சைஸில் தான் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எல்லா பழத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணின எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஒரு மண்பானையில் சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்த 30 பழத்துக்கு 200 கிராம் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். இது கப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு இருக்குது. நான் இன்றைக்கி தூள் உப்பு சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் 200 கிராம் அளவுக்கு அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்துக்கோங்க. கலக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி குலுக்கி விட்டாலே போதுங்க. அந்த உப்பும் எலுமிச்சம்பழமும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி கையில் எடுத்து இதை நல்லா குலுக்கி விடுங்க. பாருங்கள், உப்பும் எலுமிச்சம்பழமும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை காய வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான மெல்லிசான வெள்ளை துணி போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு தூசு மண் எதுவும் படாமல் இருக்கும். இதுக்கு மேலேயே ஒரு கயிறு வச்சு டைட்டாக கட்டிடுங்க. அப்போ தான் அந்த துணி பறக்காமல் இருக்கும். இதை கட்டிட்டு ஒரு 3 நாளைக்கு நம்ம வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். காலையில் வெயிலில் வச்சுருங்க. ஈவினிங் வெயில் போனதுக்கப்புறமா எடுத்து வீட்டில் வச்சிடலாம். ஒவ்வொரு நாள் காலையிலையும் வெயிலில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா இதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 2 நாள் வைக்கணுங்க. அதிகபட்சம் ஒரு 3 நாளைக்கு இதை நம்ம வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வெயிலில் வச்சிடலாம். நான் 3 நாள் கழித்து இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், 3 நாள் ஆகிருக்கு. நான் 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், லெமன் அந்த உப்பில் நல்லா ஊறி ஓரளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்கு. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியுது, சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு லெமன் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான மற்ற சாமான்கள் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த எலுமிச்சம்பழத்தோட அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு வரமிளகாய் எடுத்துகிட்டு அதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்குறேங்க. நல்லா காஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காய வைக்க டைம் இல்லை அப்படின்னா கடாயில் சேர்த்துட்டு சூடாகிற அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு அப்புறமா பொடிச்சு எடுத்துக்கோங்க. நான் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்கிறதுனால அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இது மிளகாவை அரைச்சி தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூளெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. டேஸ்ட் நல்லா இருக்காது. வெயிட் 200 கிராம் இருந்துச்சுங்க. அளவு பாருங்கள், 1 கப் அளவுக்கு இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயமும் சீரகமும் நல்லா செவந்து வரணும். வெந்தயம் சீரகம் கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கடுத்த வாசனை ஊறுகாயோட டேஸ்ட்டே கெட்டு போயிடும். அதனால் கருகாத அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், வெந்தயம் சீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்திருக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான ஊறுகாய் பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பொடியை அந்த லெமனோட சேர்த்துருங்க. கூடவே அந்த ஊறுகாய் பொடியையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா மசாலாவும் அந்த எலுமிச்சம்பழத்தோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு ஒன்று சேர்ந்து வரா மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கடைசியாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 ml அளவுக்கு நல்லெண்ணெயை நல்லா வெதுவெதுப்பான சூடு வர மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க.
அந்த எண்ணெய் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க. பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? இப்போவே நமக்கு அந்த ஊறுகாய் டெக்ஸ்சர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஊறுகாவை நம்ம உடனே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. இதை திரும்பவும் ஒரு 5லேருந்து 7 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுக்கணும். குறைஞ்சது 5 நாளாவது இது நல்ல வெயிலில் ஊறணுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் எலுமிச்சம்பழத்தில் நல்லா இறங்கி வரும். இப்போது அந்த ஒயிட் துணியை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை திரும்பவும் நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு இதை வெயிலில் வச்சுருங்க. டெய்லி காலையில் வெயிலில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வெயிலில் வச்சுருங்க. ஈவினிங்கில் இதை கலக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை கலந்தாலே போதும். பாருங்கள், நான் ஒரு 5 நாள் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். ஊறுகாயோட நிறமே பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு. அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். இது இன்னும் நல்லா ஊறுங்க. ஊற ஊற அந்த எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்துடும். இந்த ஊறுகாவை நல்லா ஏர்டைட்டான ஒரு பாட்டில் இல்லைனாக்கா ஊறுகாய் ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ஒருவேளை இதில் ஈரம் பட்டுச்சு அப்படின்னா ஊறுகாய் கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் கை வச்சு எடுக்காமல் இதுக்கு ஒரு கரண்டி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம பாரம்பரிய முறைப்படி எலுமிச்சை ஊறுகாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.